எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 24 ஆகஸ்ட் 2024, 25 ஆகஸ்ட் 2024 மற்றும் 26 ஆகஸ்ட் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, சமீபத்தில் இந்தியா மற்றும் உக்ரைன் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின? இதுக்கு சரியான விடை 4 ஒப்பந்தங்கள். 1991ஆம் ஆண்டு முதல், அதாவது உக்ரைன் சுதந்திர நாடான பிறகு அங்கு வருகை புரிந்த முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமை பெற்றவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய குடற்புழு நீக்க தினம் எந்தெந்த மாதங்களில் கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட். அமெரிக்காவுடன் SOSA ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட 18வது நாடு எது? அமெரிக்காவுடன் SOSA ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட 18வது நாடு இந்தியா. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் இந்தியா அமெரிக்கா இடையில் எத்தனை பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின? 2 ஒப்பந்தங்கள். 2 ஒப்பந்தங்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் எத்தனையாவது தலைவராக SK பிரபாகர் பொறுப்பேற்றார்? அதாவது TNPSCயின் தலைவராக, அதாவது 28வது தலைவராக SK பிரபாகர் பொறுப்பேற்றார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன? 288. 288. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் அதிதி குமாரி 43 கிலோ எடை பிரிவில் வென்ற பதக்கம் தங்கப்பதக்கம். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் நேஹா 57 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். அடுத்து, தமிழகம் முழுவதும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? தமிழ்நாடு மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். அடுத்து, நோய்களை கண்டறிய கூகுள் உருவாக்கிய AI, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியின் பெயர் HEAR. அடுத்து, தமிழ்நாட்டில் 5வது காவல் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது? தமிழ்நாட்டில் 5வது காவல் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது? CT செல்வம். அடுத்து, டைமண்ட் லீக் போட்டியின் 11வது மீட்டில் நீரஜ் சோப்ரா 89.49 மீட்டர் தூரம் எறிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். அடுத்து, அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு எங்கு நடைபெற்றது? திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி. அடுத்து, 15வது கேள்வி, இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஹைபிரிட் ராக்கெட்டான ரூமி 1 எங்கிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது? பட்டிப்புலம். அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் பெண்கள் சமத்துவ தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 26. ஆகஸ்ட் 26. கலைஞர் எனும் தாய் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஏவா வேலு. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? தன்வி பத்ரி. லோக் சனசக்தி கட்சியின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான தலைவராக மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து,
அமெரிக்காவின் நார்த் கரோலினாவில் நடைபெற்ற வின்ஸ்டன் சலேம் ஓபன் ஏடிபி டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் லாரன்சோ சோனேகோ சாம்பியன் பட்டம் வென்றார். இந்தியன் ரேசிங் திருவிழாவின் ஒரு பகுதியாக ஃபார்முலா 4 இந்தியா பந்தயத்தில் ஆஸ்திரேலிய வீரர் ஹாக் பார்டர் சாம்பியன் பட்டம் வென்றார். அடுத்து, ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் சீனாவை வீழ்த்தி வெள்ளிப்பதக்கம் வென்றது இந்தியா. இந்த போட்டி எங்கு நடைபெற்றது? மாலத்தீவின் துலுஸ்டு பகுதியில். நன்றி.